ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ப்ரைம் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சர்வைவல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட்டில் போயிட்டு ரோல் நேம் மை என்ன வைக்கலாம்? நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணி பண்ணலாம். 10,000 days சர்வைவல். இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமான்னு தான் கேள்வி. 10,000 days. ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் லோடிங் ஆக டைம் ஆகும், அதனால டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருக்கேன். ஓகே ஓகே, குட் ஸ்டார்ட். கொஞ்சம் வுட் எடுத்துக்கலாம். ஒரு 5 பிளாங்க்ஸ் போதும். ஓகே, 6 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸை மாற்றிட்டு கிராஃப்டிங் டேபிள், ஸ்டிக்ஸ் கொஞ்சம், ஒரு ஆக்ஸ், அப்புறம் ஒரு பிக்ஆக்ஸ். ஓகே, கீழே இருக்குது. இதெல்லாம் யூஸ் ஆகும் கைஸ், கோல் இல்லைண்ணா. தெரியுறவங்களுக்கு ஓகே, நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஸ்டாக் கலெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ நம்ம கோலே ஃபுட்டு, அப்புறம் வில்லேஜு. இங்கே ஒரு ஆடு இருக்குது. இன்றைக்கி ஒரு கெடா வெட்டு தான். ஏய் வில்லேஜ் லக்கி, வி ஆர் லக்கி. ஓ இப்போ 2 பிளாக் ஸ்மித் வீடு. ஐ எம் டோ லக்கி. ஃபஸ்ட்டு போய் லூட் எடுப்போம். ஒரு 3 டைமண்ட் கிடச்சதுன்னா போதும் ஒவ்வொரு இதுலேயும். டைமண்ட் ப்ளீஸ். ஓகே, அப்சீடியன்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஒரு பண்டில் யூஸ் ஆகும். ஏன்னா சல்கர் மாதிரி இது. சல்கரை குறைய இது தீட்டு வச்சிரும். லெகின்ஸ் போட்டாச்சு. இங்கே 3. ஓகே, இது ஒரு சூப்பரான வில்லேஜ். செஸ் பிளேட், அயன். ஓகே கைஸ், நம்ம பாதி மைனிங்கே பொறுத்தவரை டைமண்டுக்கு மட்டும் போனால் போதும். எல்லா இதுவும் கிடச்சிச்சு. இங்கே ஒரு ஹெல்மெட்டும் ஒரு பூட்ஸும் கொடுத்தாங்கன்னா போதும். ஃபுல் அயன் ஆர்மர். இத்தனை ஆக்சிடென்ட். ஓகே, ஒரு டைமண்டு. ஸ்வாடு தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே காம்பஸ். ஓகே, சரி, ஃபுட்டு தான் நம்மளுக்கு மெயினு. ஓகே, பீஃப் ஒரு ஸ்டேக் பண்ணலாம். இங்கே ஒன்று லெதர். 4வது பிளாக் ஸ்மித்து. ஓகே, இதுலேயாச்சும் நல்ல லூட். 3 ஸ்வாடு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு ஹெல்மெட்டு, ஒரு பூட்ஸு, அது கொடுத்தா கூட பரவாயில்ல. இவனுங்க ஸ்வாடாக கொடுக்குறானுங்க. சரி, இப்போ நம்ம ஒரு பேஸுக்கு இடம் பார்க்கணும். ஒரு நல்ல ஸ்பாட். ஓகே, இங்கே பிளெயினாக தான் இருக்குது. நல்லதாக இருக்குது. நம்ம சேடில் பண்ணிட்டு இந்த ஹார்ஸை டேர்ன் பண்ணலாம். இப்போ ஹார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகிரி இருக்குது. ஹார்ஸோட டாப் ஸ்பீடு 14 block per second. அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. அங்கே ஒரு ஹார்ஸ் பார்த்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். அதோட லைஃப் பொறுத்த வரைக்கும் தான் கைஸ் அதோட ஸ்பீடு. இதுக்கு ஹார்ட் கம்மியாக இருந்துச்சதுனால தான் போயிட்டேன். ஸ்பீடும் கம்மி. இதுக்கு எவ்வளோ இருக்குது? டீசெண்ட் அமௌண்ட் இருக்குது. ஓகே, இது டேர்ன் பண்ணி இதுக்கு மேலே இது யார்ஸாக வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். சேடல். ஓகே, இந்த வழியாக போக முடியாது. நம்ம எப்பவுமே ஹார்ஸ் மேலே இருக்கும்போது ஏதாச்சும் மைண்ட் பண்ணோன்னா ஸ்லோவாக தான் மைண்ட் பண்ணும்.
இது நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. டீசன்ட் ஸ்பீடில் போகுது, நாட் பேட். ஓகே ஓகே, எங்கேயாச்சும் பிளேன்ஸ். ஓகே, இதே நம்ம இடமா மாற்றிக்கலாம். ஐயோ, கயிறு காணுமே. அங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது, அது எவ்வளோன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 13 blocks 12 blocks per second போகும்னு நினைக்கிறேன். ஓகே, அது கிடச்சிருந்தா நம்ம லக்கி தான் கைஸ். ஃபஸ்ட்டு சேடல் எல்லாம் எடுத்துக்கலாம். சாரி ஹார்ஸ். இந்த அப்டேட்லேருந்து இந்த வில்லேஜில் பார்க்க காமெடியாக இருக்காங்க கைஸ். நல்லா மொட்டத்தில் அப்படி சைனிங்காக தெரியுது. சேடல் போட்டுப்போம். ஏய் ஜோசப்பு, சதுறதுங்க. ஓகே, இன்னிலேருந்து நீ ஏன் ஹார்ஸ், நீ இங்கே நெல். ஏதாவது கயிறு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இன்வென்டரி எனக்கு தெரிஞ்சதுக்கு லெதர் தேவைன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம இங்கே ஒரு ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிடுவோம். இதுதான் இதுக்கு மேலே நம்ம பேஸ், நம்ம வீடு. என்னடா கிட்டேருந்தே ஃபாரின் கட்டுது, என்னடா போங்கடா. ஓகே கைஸ், நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன், இதுலேயே முடிச்சுப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ப்ரைம்.